ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 405வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது கல்லாமை பற்றி ஒரு தெளிவை எங்களுக்கு தர இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த குரல் பதிவான அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு தான் நான் பதிவிடுகின்றேன். உண்மையிலே இந்த குரல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே தானாக ஒரு மாற்றத்தை இந்த திருக்குறள் கொண்டு வரும். நிச்சயமாக இன்றைய குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேச்சினால் கெடும். நாங்கள் வெளியிலே கற்காத ஒருவர் தன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டு மேதாவித்தனமாக தெரியலாம். அவர் ஒரு கற்றறிந்தவரிடமோ ஒரு கற்றறிந்த சபையிலே அப்படி பேசுவாராக இருந்தால் அவருடைய போலி வேஷம் கலைந்து விடும். அதாவது அவர் பேச்சினால் அவருடைய கல்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விடுவார். அதாவது அவருடைய பேச்சு கெட்டு விடும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்பேச்சினால் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுவிடும் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்கள் சற்று விரிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேஷம் கற்றித்தேர்ந்த அறிஞரிடம் அவர்கள் உரையாடும் பொழுது கலைந்து போய்விடும். அதாவது கல்வி அறிவில்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் தங்களை ஏதோ எல்லாம் அறிந்தவர்கள் போல் காட்டிக்கொண்டு மேதாவித்தனமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு கற்றறிந்த சபையிலோ அல்லது கல்வி அறிவுடையவரிடமோ தாங்கள் பேசுகின்ற பொழுது, அவர்கள் உரையாடுகின்ற பொழுது அவருடைய போலி வேஷம் அந்த இடத்திலே கலைந்து போய்விடும். அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்பதை நிரூபித்து விடும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பி அவர்கள் மிகவும் சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும். அதாவது கல்வி அறிவு இல்லாத நாங்கள் ஒரு உயர்ந்த சபையிலே அல்ல கல்வி அறிவுடைய இருக்கின்ற சபையிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும். அதாவது எங்களுடைய தரம் அங்கே நிரூபிக்கப்பட்டுவிடும். நாங்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்பதை எங்களுடைய பேச்சிலே இருந்து அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்பதாகத்தான் சாலமன் பாப்பா உரை அமைந்திருக்கின்றது. இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. கல்வி அறிவில்லை என்று சொன்னால் எந்த இடத்திலும் எங்களுக்கு மதிப்பு இல்லை. ஆகவே நாங்கள் கல்வி கற்ற சமூகமாக, கல்வி அறிவுடைய சமூகமாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஆகவே நாங்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாங்கள் எவ்வளவைத்தான் அனுபவ பாடத்திலே கற்றுக்கொண்டு இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு மேதாவித்தனமாக இருந்தாலும், நாங்கள் ஒரு கல்வி அறிவு உடையவர்கள் சபையிலோ அல்லது ஒரு உயர்ந்த சபையிலோ நாங்கள் அந்த இடத்திலே அவர்களை அணுகி பேசுகின்ற பொழுது நாங்கள் அந்த இடத்திலே தரம் தாழ்ந்தவர்களாக, அதாவது நாங்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக நாங்கள் அந்த இடத்திலே வெளிக்காட்டப்படுவோம். ஆகவே நாங்கள் கல்வி அறிவுள்ள சமூகமாக மாற வேண்டும். அதைத்தான் இந்த கல்லாமை மறைமுகமாக சொல்லியிருக்கின்றது. நல்லது குரலாகவும் நல்லது உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.